ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 34. தலைப்பு: நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். ஆதாரம்: மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிந்திருந்தேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தின் இடத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இரண்டாவது பகுதியாக, ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை கொண்டு போய் நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். எஜமான் பிரதித்தரமாக, பொல்லாத சோம்பலும் ஊழியக்காரனே, என்னை பற்றி தெரிந்து அறிந்திருந்தும் நீ அதை சம்பாதிக்கவில்லை. அப்படியானால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? காசுக்காரிடத்தில் அதை போட்டு வைத்திருக்க வேண்டியதுதானே. நான் அதை அவனிடத்தில் வட்டியோடு பெற்றுக்கொள்வேனே. பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் நீ. ஆகையால் இவனை புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். இதில் ஒரு கேள்வி என்னென்றால், இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன தவறு செய்தான்? பணத்தை செலவு செய்யவில்லை, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். ஓடிவிடவில்லை, பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடவில்லை, அங்கே தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எதற்கு அவன் தண்டனை என்று பார்த்தால், அவன் செய்த தவறு என்னவென்று யோசனை செய்து பார்த்தால், எஜமானை குறித்து தவறாக கேள்விப்பட்டிருந்தான். எஜமான் ஒரு கஞ்சனாகவோ கடினமுள்ள சமூகமாகவோ இருந்திருந்தால் அவர்களிடத்தில் தாளந்து கொடுத்திருக்கவே மாட்டார். ஆனால் 3 பேரையும் அழைத்து தாளந்து கொடுத்தார். 2வது, சோம்பலான ஊழியக்காரனாக இருந்தான். அவன் கையில் தாழ்ந்து இருக்கிறது, அவனுக்குள் திறமை இருக்கிறது, அதை தெரிந்து தான் அவர் பணத்தை கொடுத்தார். ஆனால் அதை அவன் பயன்படுத்தவில்லை. 3வது, அவன் திறமையை நம்பி தாழ்ந்து கொடுத்த தன் எஜமானின் நம்பிக்கை வீணடித்தான். ஆகையால் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாக மாறிப்போனான். 4வது, அந்த தாளந்தை காசுக்காரிடத்தில் போட்டு வைத்திருக்கவில்லை, நிலத்தில் புதைத்து வைத்தான். ஆகையால் தான் தண்டனை. ஆகையால் கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.